ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறுக்கு பாருங்கள். ரைஸ் ஃப்ளார் இல்லைங்க, கோதுமை மாவு வச்சு நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். பாருங்கள், இந்த வீடியோவில் ஃபுல்லாக கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வீடியோ இருக்குது. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். முதல்ல ஒரு பெருசாக பாத்திரத்தில் 2.5 லிட்டர் தண்ணி போடுங்க. இது 500 ml பாக்ஸ் இருக்குது. நான் 5 பாக்ஸ் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதே டப்பா வச்சு எல்லா மெஷரிங் வச்சுக்கலாம். இந்த தண்ணியில் சில பொருள் சேர்த்துக்கலாம். முதல்ல இது பாப்படு காரு 3/4 டேபிள் ஸ்பூன் போடுங்க. கூடவே 3/4 டேபிள் ஸ்பூன் ஓமம், 3/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் உப்பு போடுங்க. அடுப்பு ஹை ஃப்ளேம் வச்சு இந்த தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. இது நல்லா சூடாகட்டும். இப்போ வாங்க வேறு பாத்திரத்திலே அதே பாக்ஸ் வச்சு 1/2 லிட்டர் தண்ணி போடுங்க. இதே டப்பாலே நம்ம எல்லாம் தண்ணி மெஷரிங் வச்சுக்கலாம். 50 கிராம் ரவை, 50 கிராம் அரிசி மாவு. நம்ம ரவை அரிசி மாவு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இல்லாது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ கோதுமை மாவு ரெடியாக ஜலிச்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கோதுமை மாவு 1/4 கிலோ கரெக்டாக போடுங்க. 50 கிராம் ரவை, 50 கிராம் அரிசி மாவுக்கு 1/4 கிலோ கோதுமை மாவு. லம்ஸ் இல்லாது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கம்மியாக இருக்குது. இப்போ மாவு சேர்த்துருக்கோம். அதுக்காக 1/2 லிட்டர் தண்ணி அதே டப்பாலே வர டப்பா போடுங்க. இந்த மாவு பேட்டரில் லம்ஸ் கொஞ்சம் கூட வாணுங்க. கையில் இந்த மாதிரி மசச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே மைதா மாவு 1/4 கிலோ போடுங்க. இன்னும் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு 1/4 கிலோ மைதா மாவு போடுங்க. நான் ஃபுல்லாக 1.5 லிட்டர் தண்ணி போட்டிருக்கேன். இது 1/4 கிலோ மைதா மாவு கூடவே சேர்த்துட்டு நம்ம ஸ்மூத்தாக பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்ம மாவில் கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாது இந்த மாதிரி வரும். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம பேட்டர் ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க, நம்ம தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்குது. இந்த டைம் அடுப்பு மீடியம் வச்சு நான் மத்து எடுத்து இந்த சைடில் நல்லா கலந்துக்கிட்டே போடுறேன். கொஞ்சம் கூட விட்டாது கலந்துக்கிட்டே இருங்க. எல்லாம் பேட்டர் போட்டு உடனே அடுப்பு ஹை வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கு வந்த வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. நம்ம மாவு போட்டு உடனே இந்த மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்கும். நான் ஃபுல்லாக 20 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிட்டேன். கலந்துக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி கீழே ஒட்டாது வரும். லாஸ்ட்டில் ஃப்ரெஷ் மல்லி இந்த மாதிரி நல்லா பீஸ் பண்ணி போடுங்க. மல்லி வாசனம் நம்ம முறுக்கில் சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக ஃப்ரெஷ் மல்லி போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் கூல் ஆகிட்டு பிறகு நம்ம முறுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போது ஒரு பிளாஸ்டிக் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக்கில் நான் போடுறேன். பாருங்கள், இது முறுக்காய்ச்சி நான் எடுத்து முதல்ல போடுறேன். முறுக்காய்ச்சியில் போட்டேன்னா நம்ம பேட்டர் கொஞ்சம் பிடிக்கும். அதுக்காக பிளாஸ்டிக்கில் கூட போடலாம். முறுக்காய்ச்சி இல்லைன்னா எப்படி போடுவீங்க? அதுக்கு வேறு ஐடியா கூட இருக்குது. இந்த மாதிரி ஆயில் பிளாஸ்டிக்கில் பேட்டர் போட்டு லைட்டாக ஹோல்ட் பண்ணி போடுங்க. பாருங்கள், நல்லா முறுக்கு வந்து இருக்கு இல்லை? சாப்பிட்றதுக்கு நம்ம முறுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கரெக்டான நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சு தண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் போடுங்க. சேம் இதே மாதிரி முறுக்கு வரும். ஒரு ஃபுல் டே இந்த மாதிரி நல்லா வகையில் காயிட்டோம். பிளாஸ்டிக்கில் போட்டேன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக கீழே துணி போட்டு நான் மேலே பிளாஸ்டிக் போட்டேன். இது நல்லா காயிட்டோம். ஈவினிங் டைம் மீட் பண்ணலாம். பாருங்கள், ஈவினிங் டைம் நான் வந்திருக்கு. மேலே நம்ம முறுக்கு கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்குது. எடுக்கிறதுக்கு எப்படி ஈஸியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் திருப்பி போட்டு 2வது நாள் நல்லா காஞ்சிட்டு பிறகு நான் ஃப்ரை பண்ணி காட்டுறேன். பாதி காஞ்சிட்டு இருக்குது. இன்னும் பாதி திருப்பி போடுங்க. 2வது நாள் நல்லா ட்ரை ஆகிட்டு பிறகு இந்த மாதிரி ஆயிரும். பாருங்கள், அவ்வளோதாங்க. 2 நாள் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்குது. இப்போது வாங்க ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். ஆயில் நல்லா சூடாகிட்டு பிறகு மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாவில் கொஞ்சம் கூட சோடா மாவு நான் ஆட் பண்ணலைங்க. சோடா மாவு இல்லாது நம்ம முறுக்கு பாருங்கள் எப்படி நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த மாவில் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. 80% போட்டேன்னா காஞ்சிட்டு பிறகு கரெக்டாக வரும். உப்பு எக்ஸ்ட்ரா இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. பாருங்கள் எப்படி கிரன்ச்சாக இருக்குது. நல்லா சூப்பராக வந்திருக்கு இல்லை? அவ்வளோதாங்க.
இந்த வீடியோவிலே நம்ம முயற்சி பிடிச்சனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.